பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைய பண்ணுவாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். 2 Samuel chapter 6 verses 22 and 23. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, ஆரம்பத்தின் பலனை கடைசி வரைக்கும் தருவாராக. ஆரம்பத்தின் பலனை கடைசி வரைக்கும் தருவாராக. இங்கு நாம் பார்க்கிறோம், சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், இவள் ஒரு ராஜகுமாரத்தி. ஆனால் இந்த ராஜகுமாரத்தியாய் இருக்கிற இவளுக்கு தன் தகப்பனுடைய ஆரம்பம் தெரியாமலே போய்விட்டது. தன் தகப்பன் யார்? தன் தகப்பன் யார் தெரியுமா? கழுதைகள் காணாமல் அந்த கழுதைகளுக்கு பின்பதாக சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன். ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுக்க கூட காசு இல்லாமல் தன் வேலைக்காரனிடத்தில் பணத்தை வாங்கி கொடுத்தவன் இந்த மீகாளுடைய தகப்பன் சவுல். இதான் ஆரம்பம். எப்போதுமே இந்த ஆரம்பம் அது கடைசி வரைக்கும் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நமக்கு கர்த்தர் கொடுக்கிறது நித்திய கிருபை, இட்டர்னல் கிரேஸ். நெவர் எவர் ஃபர்கெட் த பிகினிங் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் ஆரம்பத்தை மறக்கவே மறக்காதீங்க. பிசாசின் தந்திரங்களில் ஒன்று அந்த ஆரம்பத்தை எப்போதும் மறக்க செய்வான். மீகாள் தாவீதை ஆடி பாடி வரும்போது அந்த ஆரம்பத்தை மறந்ததுனால தாவீதை இகழ்ச்சியாக பேசுகிறா. அவளுக்கு இப்போ என்ன வேணும்னா, தாவீது ராஜவஸ்திரம் தரிக்கணும், தாவீது ரதத்தில் வரணும், இந்த மேன்மையெல்லாம் தான் பார்க்குறாளே ஒழிய, எப்பா எங்கள் அப்பா எப்படிப்பா இருந்தார், எவ்வளோ தாழ்மையில் இருந்தார், ஆண்டவர் தம்முடைய கிருபையினால தானே எங்கள் அப்பா உயர்த்தின, அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா தாவீதை அப்படி பேசியிருக்கவே மாட்டா. நடந்தது என்ன? மீகாளுக்கு அந்த உணர்வு இல்லை பார்த்தீங்களா, ஆரம்பம் இல்லை பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் அவளுக்கு தாவீதின் மூலமாக பிள்ளை இல்லாதிருந்தது. அதன் அர்த்தம் என்ன? வளர்ச்சிக்குள்ளேயே மீகாள் போல, வளர்ச்சிக்குள்ளேயே மீகாள் வரல. பாருங்கள், நாபாலுடைய மனைவியாக இருந்த அபிகாயில் தாவீதோடு சேர்ந்து தாவீதுக்கு அவளுக்கு வளர்ச்சி வருகிறது. ஆனால் மீகாளுக்கு இல்லையே. ஆரம்பம் நம் மனதில் எப்போதும் இருப்பதாக. ஆனால் தாவீதை பாருங்களேன், அவன் சொல்கிறான் பாருங்கள், இன்னும் என் பார்வைக்கு ஓம் பார்வைக்கு நீசனும் அர்ப்பனும் அவன். கர்த்தருடைய விஷயத்தில் நான் இன்னும் கீழே போவேன், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும். அவன் சங்கீதங்களில் நீங்கள் பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ராஜான்னு தன்னை சொல்லியிருக்கிறாரா? ஒரு சங்கீதத்தில் கூட சொல்ல மாட்டார். என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லுவார் தெரியுமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன். என்ன வார்த்தையில்? கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த நான், தெள்ளுப்பூச்சி, புழு, நாய், செத்த நாய், அதுவும் நாய் இல்லை, செத்து போன நாய், யூஸ்லெஸ் டாக், டெட் டாக், இப்படிலாம் சொல்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? தாவீது தன் ஆரம்பத்தை மறக்கவே இல்லை. அதனால் நடந்தது என்ன? தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நிச்சயமான கிருபை, நித்திய கிருபை. உனக்கு மாத்திரம் இல்லை தாவீதே, உன் சந்ததி முழுசும் உன் நிமித்தம் நான் இறங்குவேன். கடைசியில் பாருங்கள், கிறிஸ்துவை எல்லாரும் எப்படி கூப்பிட்றாங்க? தாவீதின் குமாரனே. அந்த இடத்துக்கு வந்துட்டார் தாவீது. தாவீதின் குமாரனே, தாவீதுக்கு திறவுகோள், தாவீதுக்கு சிங்காசனம். எப்போதுமே ஆரம்பத்தை மனசில் வச்சு அப்படி தன்னை தாழ்மையோடையே வச்சுக்கிறாங்கல்ல. இப்போ இருக்க ஸ்டேட்டஸை பார்க்கவே கூடாது. இதெல்லாம் கொடுக்கப்பட்டது.
என்றைக்கு வேணாலும் அது எடுக்கப்படலாம். ஆனால் என் தாழ்வில், பயங்கரமான குழியில், சிலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது நல்லா தெரியும். அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும், எங்கே போனாலும் இருக்கணும். சபைக்குள்ளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த முதல் நாள் வந்தீங்களே அது மனசில் இருக்கணும். அன்னைக்கு கர்த்தர் இந்த ஊழியனை கொண்டு, இந்த சபையை கொண்டு என்னை நடத்தினாரே, அது கடைசி வரைக்கும் அது ஞாபகத்தில் இருந்தால் போதும் பிரதர், போதும் சிஸ்டர். நித்திய கிருபை உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்ததெல்லாம் அதெல்லாம் நேற்று முளைச்ச காலம், அது போய்டும்ல. யோனாவுக்கு வந்துச்சுல, ஒரு நாளில் வந்தது, ஒரு பூச்சி அரிச்சோன்னா போயிடுச்சுல ஆமணக்கு செடி. அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து என் கரம் பிடித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி வருகிற என் தேவன், என் ஆரம்பத்திலே நான் ஞானமுள்ளவனாய் கவனமுள்ளவனாய் இருக்கும்போது கர்த்தர் நித்திய கிருபையை தருவார். ஆரம்பத்தை கடைசி வரைக்கும் ஞாபகத்தில் வையுங்கள், நித்திய கிருபை உங்களுக்கு உண்டு. ஜெபிப்போமா? பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். We think of our humble beginning, Lord. Low beginning, Lord. எங்களுடைய மிக கேவலமான தாழ்மையான ஆரம்பத்தை இந்த காலவேளையில் நினைவு கூறுகிறோம். அதில் எங்களோடு கூட மனிதர்கள் இல்லவே இல்லை ஆண்டவரே. எங்களை துரத்திவிட்ட மனிதர்கள், எங்களை துரத்திவிட்ட சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் எங்கள் கரத்தை பிடித்த எங்கள் தேவன் இன்றைக்கும் எங்களை ஆளாக்கி உருவாக்கி எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருக்கீங்கப்பா. இது உம்முடைய தயவுப்பா, உடைய கிருபை. இவைகளின் மூலமாய் மீகாலை போல மறந்தவர்களாக இல்லாதபடிக்கு, மீகாலை போல அற்பமாய் எண்ணாதபடிக்கு, உம்முடைய பார்வையிலே இன்னும் அற்பமாய், இன்னும் நீசமாய், இன்னும் உங்களுக்காக நாங்கள் எழும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். தாவீதின் இருதயத்தை இந்த காலைவேளை இந்த ரேமாவை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் தருவீராக. மீகாலின் இருதயம் அல்ல, அவள் வளர்ச்சி பெறாமல் குன்றி போனது போல நாங்கள் வளர்ச்சி பெறாமல் போகாதபடிக்கு தாவீதை போல ஆரம்பத்தை நினைத்து நினைத்து அந்த மெல்லிய வஸ்திரத்தோடு ஆடி பாடி துதித்து கணத்தை உமக்கு கொடுத்தது போல ஒவ்வொரு நிமிஷமும் உமக்கு நாங்கள் கனமகிமை துதிகளை செலுத்த உதவி செய்யுங்க. அந்த எண்ணத்தை உடைய பிள்ளைகளுக்கு கத்திருந்த காலவெளியிலே விதைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோமப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த இருதயத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். பிரைஸ் அல்லாஹ்.